வணக்கம். அமெரிக்கா இஸ் ஆல்வேஸ் அ புல்லி. எல்லா கண்ட்ரியையும் போட்டு தாக்குறதே தான் வேலை. எப்போலேருந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல ஜப்பான, அதுக்கப்புறம் வியட்நாம வந்து சவுத் வியட்நாம், நார்த் வியட்நாம்னு சண்டை போட வச்சாங்க. அப்புறம் இப்ப சேர்ந்துட்டாங்க. அப்புறம் கொரியாவை நார்த் கொரியா, சவுத் கொரியான்னு சண்டை போட வச்சாங்க. இப்படி எல்லாரையும் தாக்குறதே தான் அவங்களோட வேலையா இருக்கு. அது என்ன அவங்க மட்டும் மிசைல்ஸ் வச்சுக்கலாமா? நியூக்ளியர் மிசைல்ஸ்ல இருந்து சூப்பர்சானிக் மிசைல்ஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுக்கலாம். குட்டியோண்டு இஸ்ரேல் தம்மா தூண்டுது. இஸ்ரேல் கூட அவ்வளோ பெரிய பெரிய நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஆனா ஈரான் வச்சுக்க கூடாதா? டெக்னிக்கலி டெக்னாலஜிக்கலா அவங்க அவ்வளவு வளர்ந்துருக்காங்க. மத்த அப்படின்னா ஜெர்மன், பிரான்ஸ், இட்டாலி எல்லா கண்ட்ரியுமே வந்து அவங்களோட மிசைல்ஸ் எல்லாம் அழிச்சிடணும். அது என்ன ஈரான் மட்டும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல அட்லாண்டிக்கும் பசிபிக் கடலும் நடுவுல இருக்கு. அதுவும் 10,000 கிலோமீட்டர்ஸ் இந்த கடல், அந்த கடல் வந்து 8,000 கிலோமீட்டர்ஸ் ஃபார் அவே. அது ரெண்டுக்கும் தூரம், அவ்வளவு தூரம். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அவ்வளவு தூரம். அப்படி அவங்க எதுக்கு இவங்களை வந்து அழிக்கணும்? இவங்க யாரு? ஹூ ஆர் தே டு டிஸ்ட்ரக்ட் தெம்? ஏன்னா ஈரான் வந்து ராவணன் இந்திரனோட பூர்வ பூமி. ராவணன் இந்திரன் தான் முதல்ல யூதர்களை அழிச்ச தமிழர்களோட வாரிசு தான் இங்க ஈரான்ல இருக்கு. அது நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஈரான் மக்களுக்கு அது தெரியாது. வந்து நியூ இயர் எல்லாம் கூட அப்படிதான் கொண்டாடுறாங்க. இலங்கையில எப்படி கொண்டாடினாங்களோ அதே மாதிரி நியூ இயர் வந்து மிடில் ஆஃப் மார்ச்ல அவங்க கொண்டாடுவாங்க. இந்த முளைப்பாரி எல்லாம் வச்சு, நம்மள மாதிரியே முளைப்பாரி வச்சு, கண்ணாடி பவுல்ல வந்து 2 மீன் இல்லைன்னா பிளாஸ்டிக் மீனாவது வச்சிடுறாங்க. அது மீனராசி ராவணன் இந்திரனை குறிக்கிற மாதிரி. இதெல்லாம் நம்ம வழி வந்தவங்க. அவங்களுக்கு அது தெரியாது. நம்மளுக்கு எப்படி தெரியல? தெலுங்கர்கள் தான் 700 வருஷமா நம்மளை ஆள்றாங்கன்றது நம்மளுக்கு எப்படி தெரியல? கருணாநிதி வந்து பிரபாகரன் ஐயா முதுகுல குத்துனதுக்கு அப்புறம் தானே நம்மளுக்கே தெரிஞ்சது இவங்க எல்லாம் கருணாநிதி குடும்பமே தெலுங்கு குடும்பம்ன்றது. தெலுங்கர்கள் தான் நம்மளை ஆட்சி புரிகிறாங்கன்றது இப்பதானே தெரியுது. இந்தியா இந்த பிராமணர்கள் கிட்ட இருந்து விடுதலை பெற்றாதான் நம்ம வந்து சிறப்பா இருக்க முடியும். இந்த RSS, பிராமணர்கள், தெலுங்கர்கள் இவங்க கிட்ட இருந்து நம்ம மீண்டு வந்தாதான் நம்மளால சிறப்பா இருக்க முடியும். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். காத்திருக்கலாம். இலங்கையில எப்படி சிங்களமா வந்தேரி அவன் வந்து பூர்வீக தமிழ்ல அடிக்கிறாங்க. அதே தான் காசாவில் வந்தேரி யாரு? யூதன் நேத்தனியாகும் வந்தேரி. அந்த அந்த மண் 3000 ஆண்டுகளாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷன் யாரு? பாலஸ்தீன மக்கள். பாலஸ்தீன மக்கத்துல சும்மா 2 இடம் காசாவிலையும் வெஸ்ட் பேங்க்லையும் வச்சுட்டு அந்த இடத்த பூரா பிடிச்சிட்டு உட்கார்ந்து யூதன் அவன் எப்ப அங்கே போய் பிடிக்கிறான்? 70 வருஷத்துக்கு முன்னாலேயா? 3000 வருஷமா அங்க வாழ்றவனை அடிச்சு துரத்திட்டு 70 வருஷத்துக்கு முன்னால போனவன் முதல்ல போயிட்டு சும்மா வந்து வியாபாரம் பண்ண போறேன், அது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போய் கேட்டு, அப்புறம் அங்க யூத வங்கிகளை உருவாக்கி அந்த முஸ்லிம்களுக்கு நிறைய கடன் கொடுத்து அந்த நிலத்தை முழுக வச்சு அப்படியே பிடுங்கிக்கிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அப்புறமேல எல்லாத்தையும் அடிச்சு நோடுறதுனா அதான் நாக்பான்னு சொல்றது. இஸ்லாமியர்களை அடிச்சு துரத்திட்டாங்க. அவங்களாம் ஜோடானங்களாம் ஓடிட்டாங்க. அப்படித்தான் யூதா புடுங்கினை. மனித வடிவில் இருக்கின்ற மிருகங்கள் தான் யூதர்கள். ஏன்னா இங்க பிராமணர்கள் என்ன பண்ணாங்க? வந்துட்டு 5 வருடம் கோட்பாட்டை கொண்டாடினா 4 வருடம்பாங்க. பஞ்சமரம் சேர்த்திங்கன்னா 5 வருடம். பஞ்சமரம்னா இன்னைக்கு பறையர்கள் பஞ்சமரம் தான். 5 வருட கோட்பாடு யார் கொண்டு வந்தா? தமிழ்ல வந்து அப்படியே ஒண்ணுக்கு மேலன்னு வச்சாதான் அந்த சமூகம் உருப்படாது இல்லையா? உனக்கு நீ எதிரி, ஒவ்வொருத்தருக்கு எதிரியா இருந்துகிட்டு எப்படி ஒரு நாடு முன்னேற முடியும்? நினைச்சு பாருங்க நீங்க. அப்ப எந்த அளவுக்கு உனக்கு புத்தி இருந்திருக்குது? தமிழர்களை, இந்தியர்களை நாசப்படுத்தணும்னு சொல்லிட்டு சும்மா இல்ல 2ன்னா சீக்கிரம் இதாயிடுங்க. அது ஒரு மாதிரி, அது வேற மாதிரி போயிடும். அந்த இது படிப்படியா பிரிக்கிறான். 2ன்னா ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சு ஒரு மாதிரி அது தேறிடும். நீங்க படிப்படியா வைக்கும் போது அது நிரந்தரமா நாசமாகும். எல்லாரும் ஒண்ணு நினைக்கிறது எப்படி? அப்பதான் ஒரு நாடு முன்னேறும்.